110 இருக்குங்க அது எக்ஸ்ட்ரா இருக்கு. சரி சரி அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். சென்டரில் ஒட்டிக்கலாமா? சென்டரில் ஒட்டுங்க. அது மேலே ஒட்டுறதுக்கு தாம்மா கேடுமா. ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. சாம்பிளுக்கு ஏற்கனவே அப்பா வச்சுட்டாங்க இது மேலே. ஏன்னா அவங்க அப்பா வச்சா கொஞ்சம் செம்மையாக போகும். ஆமாம், ராசி கை ராசி. அப்புறம் இது வந்து அந்த கவர். ஆமாம், இதையே ஓப்பன் பண்ணி காமிமா. அந்த இது இப்படி இருக்கும் பாரு. இல்லை இந்த பக்கம் கவர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கவர், ஐ மீன் இது ஸ்டாண்டு மாதிரி இப்படி நிற்கும். ஆமாம், அது அந்த மாதிரி வச்சு காமி. அது மாவு போட்டால் தான் நிற்கும். அப்போ எப்படி தனியாக? இல்லை இல்லை நிற்கும், சும்மாவே நிற்கும். இப்படி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இந்த கவர் பிரிண்ட்டு போட்டாச்சு. கல்யாணம் பண்ண வச்சவங்களே எல்லோரும் நல்லா இருக்காங்க. அப்படிங்கும்போது உன் வியாபாரம் சூப்பராக போகும். நீ பெரிய ஆளாக வருவ. தேங்க்யூ. தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவே. ஹாய் மக்களே, நமக்கு பிஸ்னஸ்க்கான லோகோ, அப்புறம் நம்ம எதில் போட போகிறோம் அது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்குமே வ்ளாக் லேட்டு தான். இன்றைக்கி வந்து டே 12 வ்ளாக் 12 என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சின்னதாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எப்படிலாம் அதை வந்து க்ரோ பண்ணலான்ற ஒரு இது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து குடும்பமாக உட்காந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுறோம். அப்பா அம்மாவை வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி வேயிங் மிஷினில் போட்டு அப்புறம் சீல் பண்ணி கொடுத்துருவா. இந்த வேலைலாம் பார்த்துட்ருப்போம். நம்மக்கிட்ட வந்து மல்டிக்ரைன் மிக்ஸ் விற்கிறோம். மல்டிக்ரைன் மிக்ஸ் எப்படின்னா, அதில் வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இடியாப்பம், அடை தோசை சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நைட்டு அதை நம்ம நார்மல் தோசை மாவு இருக்குல்ல, அதில் நைட்டு ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு நைட்டு கரைச்சி வச்சிடணும். காலைல எழுந்திரிச்சு தோசையோ இட்லியோ அரல்ஸ் நீங்கள் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு மணி நேரம் கழித்து அடை இந்த மாதிரி எது வேணால் சுட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு வந்து மொத்தம் 6 ஆர்டர்ஸ் வந்துச்சு. 6 ஆர்டர்ஸில் வந்து 3 to 4 வந்து வெளியூருக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ 2 வந்து இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுமே செஞ்சுருக்கோம். அதுவுமே 2 ஆர்டர் வந்திருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோன்னா, பாதாம், பிஸ்தா, அப்புறம் கிரவுண்ட் கடலை 3 ஆட் பண்ணிவிட்டு இதுவும் ஆட் பண்ணுவோம், டேட்ஸும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் வந்து நல்லெண்ணெய் அப்புறம் வந்து நெய்லாம் போட்டு பிடிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருவோம். அது அது நாங்கள் யதார்த்தமாக செஞ்சோம். அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் தான் எங்களுக்கு வந்த ஆர்டர்ஸு. அது வந்து அந்த பாதாம் மிக்ஸு ஒரு மாவு இருக்குது, அதையும் வந்து கஞ்சி மாதிரி சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி மிக்ஸ். அது ஃபஸ்ட் ஆர்டரு. அதுவும் ஒரு ஆண்டி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேக்கும் போட்டாச்சு. இதெல்லாம் தான் இன்றைக்கோட ஆர்டர்ஸ். இதெல்லாம் வந்திருக்கு. லோகோ ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இது வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ நான் வந்து அந்த இதில் வந்து அவன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவன்கிட்ட கொடுக்கும்போது உள்ள மாவுன்னு சொன்னால் அதுக்கு பெரிய போகணும் எடுத்து. ஓகே, நம்ம தான் 2 பேரும் தானே போக போகிறோம். ஓகேவா? பண்ணும்போது வெட்டி இதெல்லாம் டேப்பை போட்டு விடணும். சேஃப்டியாக ஃபுல்லாக போட்டுட்டு இதை போட்டு